புதுச்சேரியில் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியார் தின விழா கொண்டாடப்பட்டது. ஒரு சிறப்பு பார்வை. புதுச்சேரி வில்லியூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியாரின் 143வது பிறந்தநாள் விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. டிசம்பர் 16, 2024 வருடம் அன்று நடைபெற்ற இந்த விழாவிற்கு பள்ளி நிறுவனர் ராமசிவராஜன் தலைமை தாங்கி முகப்புரை ஆற்றினார். ஆசிரியர் சத்யபாமா வரவேற்புரை வழங்கினார். பள்ளி முதல்வர் சாந்தி அவர்கள் முன்னிலை வகித்து நன்றியுரை ஆற்றினார். இவ்விழாவின் தலைமை விருந்தினராக திருக்கைலாய ஸ்ரீ கந்த பரம்பரை வாமதேவ ஸ்ரீ காரியம் கணேச சுவாமிகள் திருமடம் திருமங்கலம் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து அனைவருக்கும் அருளாசி உரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர் ஓவியர் இதழாசிரியர் பாரதி வாணர் சிவா மற்றும் அவரது துணைவியார் அவர்கள் பாரதியாரின் திருவுருவ படத்தினை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தி சிறப்புரை ஆற்றினார்கள். மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பிரதிநிதிகளும் மலரஞ்சலி செலுத்தினர். பாரதி பிறந்த எட்டைபுர வீட்டின் மண் கொண்டு வந்து வழிபட்ட அம்மனுடன் சேர்த்து மரம் நடப்பட்டது. பள்ளியின் முதல் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் பாரதியாரின் பாடல்களை மையப்படுத்தி பாரதியாராகவும் வவுசியாகவும் ஆஷ்துரையாகவும் குடுகுடுப்புக்காரனாகவும் மாறுவேடம் அணிந்து பாரதியின் கவிதைகளை எல்லோர் மனங்களிலும் பதிவு செய்தனர். 18 பாரதியார்கள் மேடையில் பாங்காக அமர்ந்திருந்தனர். பாரதியாரின் பாடலுக்கு மழலைகள் மற்றும் மாணவிகள் பரதநாட்டியம் ஆடி மகிழ்வித்தனர். நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகளை பள்ளி பரதநாட்டிய ஆசிரியர் தினகரன் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார். பாரதியின் பல்வேறு பாடல்களை குழு பாடல்களாக மாணவ மாணவிகள் வழங்கினர். தமிழ், ஆங்கிலம், இந்தி மொழிகளில் பாரதியார் பற்றி உரை நிகழ்த்தப்பட்டன. பாஞ்சாலி சபதம், காவிய நாடகம் சிறப்பான முறையில் நடத்தப்பட்டது. பாரதியாரின் பாடல்கள் இயற்கை வளம் காத்தல், மரம் வளர்த்தல், பெண்ணடிமை தீர்த்தல், விவசாயத்தின் மேன்மை இவற்றை வலியுறுத்தும் வகையிலும் முருகனின் பாடலுக்கும் குழு நடனங்கள் நிகழ்த்தப்பட்டன. திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் நிகழ்ச்சிகளை இறுதி வரை பார்த்து மகிழ்ந்தனர். இந்த விழாவினை பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவி அனுஷ்கா சிறந்த முறையில் தொகுத்து வழங்கினார். மேலும் சிறந்த முறையில் பல்சுவை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அனைவருக்கும் கலந்து கொண்டமைக்கான பரிசுகள் ஸ்ரீ கணேச சுவாமிகள் திருக்கரங்களால் வழங்கப்பட்டன. சிறந்த பங்கேற்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இவ்விழாவின் நிறைவாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா இனிதே நிறைவு பெற்றது. நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. கண்ணன் அந்த சிங்காரவன் சொல்லம்மா
போதிலே கட்டி பறிப்பார்